வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தினை திருத்தம் செய்வதற்கு அந்த எடிட் ஆப்ஷன்ன்றது 11/11/2025 முதல் 13/11/2025 வரை திருத்தம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 13/11/2025 வரை தேர்வர்கள் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கும். 13/11/2025க்கு பிறகு மாற்றங்கள் கோரி வரப்பெறும் கோரிக்கைகள் பரிசீலிக்க இயலாதுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த எடிட் ஆப்ஷனில் திருத்தங்களை எதெல்லாம் நம்ம செய்யலாம்ன்றது அதற்கான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. இணைய வழியில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களுடைய விண்ணப்பத்தினை திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என்றதை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் விண்ணப்பங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சப்மிட் பட்டானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்த மாற்றங்களை திருத்தங்களை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஃபைனல் சப்மிட் கடைசியாக உள்ள சமர்ப்பிப்பத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்றதும். அதே போல் விண்ணப்பத்தினை மாற்றம் செய்து சமர்ப்பித்த பிறகு வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதும். எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும்போது விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் பேனல் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும்போது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். ஸோ அதை தெரிவிச்சிருக்காங்க. திருத்தம் செய்த பிறகு எடிட் ஆப்ஷன் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜ் சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷன் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும் எனவும் விண்ணப்பதாரர்களுடைய மொபைல் எண், இமெயில் ஐடி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாதுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளர்கள் பிடபிள்யூடி சார்ந்த விவரங்கள் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணத்தின் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் விண்ணப்பதாரர்களே பொறுப்பாவர் எனவும். ஸோ அதில் விண்ணப்பங்கள் கட்டணம் அதிகமாக இருந்ததுன்னா அதில் எதுவும் மாற்றங்கள் செய்ய இயலாது எனவும் விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையும் மீண்டும் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும்போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 13/11/2025க்கு பிறகு திருத்தம் தொடர்பாக எந்தவித கோரிக்கைகளும் பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.